மின்துறையில் ஏதோ இந்த 40 நாளில் அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தி பணியாளர்களை நியமிப்பது போல் ரீல்ஸ் வெளியிடுவதாக கடிந்துரைத்துள்ள செந்தில் பாலாஜி, நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் மு.க.ஸ்டாலின் எனவும், அதிமுக ஆட்சியில் மின்துறைக்கு இருந்த வருவாய் பற்றாக்குறை திமுக ஆட்சியில் குறைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி, இவ்வளோ போஸ்ட் எங்களுக்கு காலியாக இருக்குது, நீங்கள் தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி, இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட்டு கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்கள் முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்துருப்போம். அதை ஏதோ அவங்களே டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல் அவங்களே எந்த விதமான இது இல்லாமல் ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும்.